கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அந்த 32 டேஸ்ல எவ்வளவு எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டம் தான் நான் படிக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுல வந்து யூனிட் 4 ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த யூனிட் 4ல இருந்து தான் ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 4ல மொத்தம் 3 10 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அதுல 2 क्वेश्चन வந்து கம்பல்சரி படிச்சிருங்க. ஒரு क्वेश्चन மட்டும் அதோட தலைப்புகள் படிச்சிட்டு ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது என்ன क्वेश्चन அத கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும் சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிருவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம क्वेश्चन போவோம். இப்போ பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த சப்ஜெக்ட்ல நான் யூனிட் 4 தான் ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னேன். சரிங்களா? இந்த யூனிட் 4 பொறுத்த அளவுக்கு யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்ட வளர்ச்சி மற்றும் செயலாக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கலைத்திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள், 2 கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள், 3 கலைத்திட்டத்தை உருவாக்கும் செயல்முறையின் நிலைகள். இந்த ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन தரவா படிச்சிருங்க. தேர்ட் क्वेश्चन மட்டும் அதோட தலைப்புகளை பார்த்துட்டு ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 क्वेश्चन வந்து ஒரு क्वेश्चन வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் ஆல்ரெடி கிளாஸ் நான் எடுத்துட்டேன். அந்த கிளாஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த கிளாஸையும் கவனிச்சுங்க. கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னா அந்த क्वेश्चन வந்து ஒரு 1/4 மணி நேரத்துல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலைத்திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள். இதுல பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 படிமங்கள் இருக்கு. ஒன்னு டைலரின் கலைத்திட்ட விசாரணை படிவம், 2 ஹில்டா தாபாவின் அடிநிலை காரணி படிவம், 3 செய்மர் மற்றும் அலெக்சாண்டரின் திட்டமிடும் செயல்முறை படிவம். இந்த 3 படிவம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்க. இந்த 10 மார்க் क्वेश्चनல பொதுவா கலைத்திட்டம் தயாரித்தல் முன்மொழியப்படும் படிவங்கள் அப்படி பொதுவாகவும் கேட்கலாம். இல்லனா அந்த 3ல இருந்து ஏதாவது ஒன்னு இன்டிவிஜுவலாவும் கேட்கலாம். சரிங்களா? பொதுவா கேட்டாங்கன்னா இந்த 3ஐயும் 6 பக்கம் வர மாதிரி எழுதணும். இன்டிவிஜுவலா கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்டிவிஜுவலா 10 மார்க் கேட்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைலர் படிவமும் இந்த செய்மர் படிவமும் இந்த 2 படிவமும் 10 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டைலரின் கலைத்திட்ட விசாரணை படிவம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க. டைலரின் கலைத்திட்ட விசாரணை படிவம். சரி சார், இந்த டைலரின் கலைத்திட்ட விசாரணை படிவம், இந்த டைலர் வந்து இந்த கலைத்திட்டத்தை பத்தி என்ன சார் சொல்றாரு அப்படின்றது அந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த கலைத்திட்டம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இதே சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல அடிக்கடி வரும். சோ கலைத்திட்டம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்றதை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் ஜெமினி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சிருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம் என்பது நல்லா கவனிச்சுங்க. கலைத்திட்டம் என்பது ஒரு கல்வி செயல்பாட்டின் மாணவர்கள் பெறும் அனுபவங்களின் மொத்த தொகுப்பை குறிக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. கலைத்திட்டம் என்பது ஒரு கல்வி செயல்பாட்டில் மாணவர்கள் பெறும் அனுபவங்களின் மொத்த தொகுப்பை குறிக்கிறது. மொத்த தொகுப்பை குறிக்கிறது. அதாவது என்ன, பாடத்தை மட்டும் படிக்கிறது மட்டும் கலைத்திட்டம் கிடையாது. அந்த பாடம் தொடர்புடைய எல்லா செயல்களையும் மாணவர்களுக்கு வந்து ஒரு 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 குறிப்பிட்ட வடிவமைப்பில் கொண்டு வரதுதான் கலைத்திட்டம். நல்லா கவனிச்சுக்க. அதான் ஒரு கற்றவங்களை மொத்தமா வார்த்தை கொடுங்க பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகுப்பையும் குறிக்கிறது. அதுதான் கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இது வெறும் பாடத்திட்டம் மட்டுமல்ல. சொன்ன பார்த்தீங்களா? வெறும் பாடத்திட்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல அம்சங்களை கொண்டது. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். சார் பாடத்திட்டம் அது தொடர்புடைய செயல்கள் என்ன சார் அப்படின்னு சொல்றோம். அது கீழே நடத்தும் போது பாருங்க, இப்ப கலைத்திட்டம் அப்படின்னா என்ன தெரிஞ்சிச்சு. இதுல முக்கியமான ஒரு 5 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாருங்க, கற்பிக்கப்பட வேண்டிய பாடங்கள் மற்றும் உள்ளடக்கம். ஒரு பாடத்தை கத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் வகுப்பு தமிழ் இருக்கு வச்சுக்க. அதுல தமிழ்ல வந்து உரைநடை பகுதி இருக்கு, செயல் பகுதி இருக்கு, இலக்கண பகுதி இருக்கு, எல்லாமே கலந்து பாத்தீங்களா? அதுதான் கற்பிக்கப்படும் பாடப்பகுதி. ஒரு குறிப்பிட்ட கல்வி நிலையில் என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். இப்ப 6ஆம் வகுப்பு தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சோசியல் சயின்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் பாருங்க, கற்பிக்கப்பட வேண்டிய பாடம் என்னென்ன கற்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பாடத்திலும் என்னென்ன தலைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கியதாகும். இதுதான் கற்பிக்க வேண்டிய. அப்போ ஒரு கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறப்ப இப்ப 6ஆம் வகுப்புக்கான ஒரு கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறோம். ஸோ இந்த 6ஆம் வகுப்புக்கு என்னென்ன பாடங்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிளான். சரிங்களா? நம்ம 6ஆம் வகுப்புல போய் ரொம்ப கடினமான பாடப்பகுதியை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. 6ஆம் வகுப்புக்கு என்ன பாடப்பகுதி? சரி சார், அந்த பாடப்பகுதியை கொண்டு வரப்ப 2 விஷயத்தை வச்சுக்கிறோம். ஒன்னு கற்பவருடைய மனநிலை, இன்னொன்று சமுதாயம். மாணவர்கள் கத்துக்கிறது எதுக்காக? சமுதாயத்தை முன்னேற்ற கொண்டு வருவதற்கு தான். சமுதாயத்தில் சிறந்த குடிமகனா வளர்வதற்காக தான். சரிங்களா? அதான் பாருங்க,
இருக்க வேண்டும். என்ன பாருங்க, கற்றல் நோக்கம் என்ன நோக்கத்துக்காக, மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன திறன்களை பெற வேண்டும் என்பதற்கான இலக்குகள் அதில் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து கற்பிக்கும் முறைகள், ஆசிரியர்கள் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள். எடுத்துக்காட்டாங்க செயல்வழி கற்றல், குழு விவாதம் சொன்ன பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான செயல்வழி கற்றல். இப்போ அறிவு படிக்கிறோம், அறிவு பாடத்தை மட்டும் படிக்கிறாங்க, அலுவல் இது ஆய்வகத்துக்கு கூட்டு போறாங்க, அங்க அந்த சோதனைகள்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, அதுதான் பாருங்க. அதே மாதிரி குழு விவாதம் வச்சு படிக்கிறது, மாணவர்கள் தனித்தனியாக பிரித்து படிக்கிறது, விளையாட்டு மூலமாக படிக்கிறது, இதுதான் கல்வி தொடர்புடைய செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் கலைத்திட்டம். அது எடுத்துக்காட்டு செயல்வழி கல்வி, குழுவதான் சொல்றாங்க. அடுத்து கற்றல் செயல்பாடுகள், மாணவர்கள் ஈடுபட வேண்டிய நடவடிக்கைகள், பயிற்சிகள் மற்றும் திட்டங்கள். பாத்தீங்களா, மாணவர்களுடைய பாடத்திட்டத்துக்காக படிக்கிறதுக்காக மாணவர் என்ன நடவடிக்கை ஈடுபடணும், அவங்களுக்கு பயிற்சிகள் என்ன, திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பீட்டு முறைகள், மாணவர்கள் கற்றலை அளவிட பயன்படுத்தும் தேர்வுகள், திட்டப்பணிகள், மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், அந்த அழகு தேர்வு, காலநிலை தேர்வு, அரையாண்டு தேர்வு, அதெல்லாம் மதிப்பிடுதல வரும். அடுத்து பள்ளிச்சூழல் மற்றும் கலாச்சாரம், வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் மாணவர்கள் பெறும் மறைமுகமான கற்றல் அனுபவங்கள், பள்ளியின் விதிகள், மதிப்புகள் போன்றவையாகும். இந்த டெஃபனிஷன் வந்து உங்க புக்கில் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். இந்த கலைத்திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் அறிவு, திறன் மற்றும் அணுகுமுறைகளை ஒரு திட்டமிட்ட வழியில், மாணவர்களுடைய அறிவு, திறமை இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட வழியில் மேம்படுத்துவதாகும். இது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துவது. பார்த்தீங்களா, வாழ்க்கைக்கு எதுக்காக படிக்கிறோம், வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்காகவும் சமூகத்தில் பயனுள்ள குடிமக்களாக உருவாக்குவதற்காகவும் உதவுகிறது. சமூகத்தில் பயனுள்ள குடிமக்களாக உருவாக்குவதற்கும் உதவுகிறது. சரிங்களா? இதுதான் கலைத்திட்டம். இப்ப கலைத்திட்டம்னா என்ன புரிஞ்சிச்சு? சரி சார், இந்த கலைத்திட்டத்தை உருவாக்கணும்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த டைலர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க பார்ப்போமா? இப்ப பாருங்க, இப்ப என்னென்ன விஷயம் கொண்டு வர சொல்லியிருக்காரு அப்படி பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல பாருங்க, டைலர் கலைத்திட்டத்தின் விசாரணை படிமம். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, ரால்ப் டைலர் 1949 வெளியிட்ட கலைத்திட்ட மற்றும் கற்பித்தல் அடிப்படை கோட்பாடுகள், கலைத்திட்ட மற்றும் கற்பித்தல் அடிப்படை கோட்பாடுகள் என்னும் நூலில் கலைத்திட்டம் தயாரிக்கும் போது 4 அடிப்படை வினாக்களுக்கு விடையளிக்க உட்பட வேண்டும். ஒரு கலைத்திட்டத்தை தயாரிச்சோம்னா 4 விஷயத்துக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த கலைத்திட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன விஷயம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாருங்க, எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும். ஒரு கலைத்திட்டம் தரக்குன்னா என்ன நோக்கத்தை அந்த பள்ளி அடைந்திருக்காங்க. இப்போ 6ஆம் வகுப்புல தமிழ், ஆங்கிலம், அறிவு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இத்தகைய நோக்கங்களை அடைந்துவதற்கு அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய இந்த பாடத்துல கொண்டு விட்டோம், இதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அதுதான் சொல்லுங்க. அளிக்கப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள், அவருக்கு என்னென்ன அனுபவங்களாம் கொடுக்கணும் அது 2. 3, தெரிவு செய்யப்பட்ட கல்வி அனுபவங்களை எவ்வாறு இப்ப தேர்ந்தெடுத்தாச்சு, இதெல்லாம் மாணவர்கள் சொல்லணும், அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்துறது. அதான் தெரிவு செய்யப்பட்ட கல்வி அனுபவங்களை எவ்வாறு முறைப்படுத்தி அமைப்பது. லாஸ்ட் பாருங்க, கல்வி அனுபவங்கள் மூலம் அடைய முயற்சித்த நோக்கங்களை எழுதப்பட்டனவா அப்படின்ற சோதனை மூலம், அந்த தேர்வு மூலமா தான் அடையிறாங்க. இந்த 4 விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த படத்தை பாருங்க, டைலர் படம். ஃபர்ஸ்ட் ஒரு கலைத்திட்டத்துல பள்ளியின் நோக்கம், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, இதுல சொன்ன பாருங்க பள்ளியின் நோக்கம், இதுல சொன்ன பாத்தீங்களா, எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும் அந்த நோக்கம் இருக்கணும். செகண்ட், நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி, அந்த நோக்கங்கள் பாடத்திட்டத்தை தேர்வு அது எப்படி நடத்தணும், அதுக்கு என்னென்ன செயல்படணும், அதான் நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். அடுத்து கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வழங்கல். இப்ப ஏன் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முன்னாடி தேர்வு, காலாண்டு தேர்வு ஒரு பகுதி, அரையாண்டு தேர்வு ஏன் அது முறைப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதான் கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வைங்க. லாஸ்ட் மதிப்பீடு செய்தல், அந்த தேர்வு வைக்கிறது தான் மதிப்பீடு செய்தல். சரியா? இதுதான். இதை வந்து ஒவ்வொன்றுமே இப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைஸா உங்களுக்கு விவரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கும் போது ஈஸியா இருக்கு. முன்னாடி சொன்ன அதே கலைத்திட்டத்தில் வர்றதுதான் இந்த பாயிண்ட் எல்லாமே வரும். இந்த நோக்கங்களை தொடர்புடைய கல்வி அனுபவங்கள் எல்லாமே அதே சார்ந்துதான் வரும். எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருப்பேன். இப்ப இந்த டயக்ராம் மட்டும் பாருங்க. இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன், பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிருக்கேன். பாடப்பொருளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க, கற்பவர் மாணவருடைய வயது என்ன, 6ஆம் வகுப்பு படிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாடப்பொருளை கொண்டு வரணும். 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 10ஆம் வகுப்பு படிக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியுமா, இல்லை 12ஆம் வகுப்பு கொண்டு வர முடியாது. அப்ப பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த சோர்ஸ் எங்க இருக்கணும், கற்பவர் 2 சமுதாயம். நம்ம எடுத்துக்கூடிய அந்த பாடத்தில் சமுதாயத்துக்கு உதவியா இருக்கணும். அறிவியல் ஏன் சமுதாயத்துக்கு உதவுது, தமிழ் சமுதாயத்துக்கு உதவுது, சோசியல் சயின்ஸ் சமுதாயத்துக்கு உதவுது, அதுதான் சமுதாயம். இந்த 2 விஷயத்துக்கு கொண்டு தான் அந்த பாடப்பொருள் மூலங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பொது நோக்கங்கள் தேர்ந்தெடுத்தோம், அதை வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக வடிவமைக்கணும்.
வடிவமைப்பு என்ன சொன்னோம், தேவையில்லாத விஷயத்தை கலைஞ்சிட்டு எதை முக்கியத்துவம் கொண்டு தத்துவ கொள்கையும் உளவியல் கொள்கையும் வடிவமைப்பாக கொண்டு வரணும். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்த முக்கியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கொண்டு வந்துட்டு பாருங்க, நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் குறிக்கோள்கள். இப்போ எல்லாமே தேர்ந்தெடுத்துட்டோம், தேவையில்லாத வெளிப்படுத்துறோம். அடுத்து அதை அடையக்கூடிய குறிக்கோள்களை வடிவமைக்கணும். அடுத்து குறிக்கோளை எழுதுவதற்கான கற்றலை ஏற்படுத்தணும். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுகளை முறைப்படுத்தி சொன்ன பார்த்தீங்களா, அதாவது எளிமையிலிருந்து கடினத்துக்கு போகணும், கடினத்திலிருந்து எளிமைக்கு வரக்கூடாது, எளிமையிலிருந்து கடினத்துக்கு போகணும், அதை முறைப்படுத்திருக்காங்க. அடுத்து லாஸ்டா மதிப்பீடு செய்யறாங்க. இதுதான் அடுத்து இப்போ சொன்னதுல இந்த டைலர் படிவத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கலாம், இது உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னர் டைலர் தனது நூலினை வெளியிடும் போது பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட செயல் திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை தெளிவுற விளக்க இயலாமல் ஆசிரியர்கள் கடனே என்று தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர். இதை முழுமையாக முறைப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பாருங்க, இத்தருணத்தில் வெளியிடப்பட்ட டைலரின் படிவம் கல்வி அனுபவங்கள் யாவும் குறிக்கோள்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றும், குறிக்கோள்கள் ஆசிரியர்களின் பணிக்கூறுகளை கூறாமல் மாணவர்களின் கற்றல் நடத்தும் கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. அதாவது மாணவர்களை மையப்படுத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து 3வது பாருங்க, இது கல்வியாளர்களே பெரும் வரவேற்பை பெற்று கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்பட முன்னோடியாக இருந்தது. இது கல்வியாளர்கள் நல்ல வளர்ச்சி பெற்றுச்சு. சரிங்களா? ஏன்னா எளிமையிலிருந்து கடினத்துக்கு வர அப்படின்னால கல்வியாளர்கள் பெரிதும் ஈர்க்கப்படுத்திருக்காங்க. இது மாதிரி இந்த நன்மை குறைபாடுலாம் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.